பிரதமர் மோடி சொன்னதை கேட்கவில்லை என்பதால் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். சோரன் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் மோடி சொன்னதை அவர் கேட்கவில்லை. அதெல்லாம் சோரன் வீட்டுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததா சொன்னார். சோரனே ஒரு முதலமைச்சராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் சோரன் நீண்ட காலமாக அரசியல் தான் இந்த மாற்றத்தில். நான் கேட்கிறேன், ராஜ்நாத் சிங் வீட்டுல 10 லட்சம் இல்லையா? மோடி வீட்டுல 10 லட்சம் இல்லையா? அமித்ஷா வீட்டுல 10 லட்சம் இல்லையா? அண்ணாமலை வீட்டுல 10 லட்சம் இல்லையா? என்ன அர்த்தம் இது? முதலமைச்சர் பல்வேறு காரணங்களுக்காக பணத்தை செலவிட வைத்திருப்பார்கள். 10 லட்சம் என்பதெல்லாம் தொகையே கிடையாது. அண்ணாமலையினுடைய அந்தந்த ஊர்ல 500 மீட்டர் 400 மீட்டர் நடக்கிறதுக்கு எவ்வளவு செலவு? அவர் நடக்கிறது 500 மீட்டருக்கு கீழே தான். ஆனால் அதற்காக செலவு பண்ணுகிற பணம் எவ்வளவு பெரிய பணம், எங்கிருந்து வந்தது அந்த பணம்? இப்படியெல்லாம் ஒரு புறம் ஊரை அடித்து உலையில் போட்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். அவர் ஒரு ட்ரைப்ஸ் இனத்தை சார்ந்தவர், பழங்குடி இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு புரட்சியாளராக கருதப்படுகிறார். அதற்காக அவரை கைது செய்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் இதற்கெல்லாம் கவலைப்படக்கூடியவர்கள் அல்ல. இதனால் அவர்கள் சோர்ந்து விடவும் மாட்டார்கள். மேலும் வெற்றி கொண்டு அவர்கள் வருவார்கள் என்பது கூட்டணி குறித்து துரைமுருகன் பேசுறதை பத்தி துரைமுருகன் என்ன பேசினாரு? காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் வரல. அப்படி பேசினாருன்னா நாங்கள் பதில் சொல்றோம். இல்லை அவங்க கட்சியும் அவருக்கு ஆள்கார பதில்